வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை எப்படி நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா சீப்பாக கிடைக்கிற நேரம் நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கழுவலாம் வேண்டாம். இதை அப்படியே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வெளியில் உள்ள அந்த தோல் பகுதி ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை லேசாக கத்தியை வச்சு சீவி விட்டுக்கோங்க. இல்லை அது நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காயை நீங்கள் அப்படியே வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2-3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இல்லை ஒரு 4-5 நாளில் நம்ம காலி பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிடலாம். இப்போ கரண்ட்டு போச்சுன்னா கூட அதுக்குள்ளே தண்ணி ஊறிடக்கூடாது. அதனால் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊறினா கூட அதை அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பரோ எதனாலும் ஒரு சின்ன பேப்பர் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஊறிறதுனால அது எப்போவுமே உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இதை மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுற நேரம் நம்ம இதை எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக்ஸ் கிடைக்கும். ஃப்ரீசர் பேக்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லைனா வெளியில் கடைகள்லையும் கிடைக்கும். ஆன்லைனில் உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக்ஸில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவைப்படுற நேரம் நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஃப்ரீசர் பேக்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. இதை மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.